வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்படி வரப்போகுது, எந்த டேட்டில் வந்து நமக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது, வித் இதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, அதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 2024க்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ப்ராசஸ் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஃபிசிக்கல் மட்டும்தான் நமக்கு வந்து இன்னும் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 2025க்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு அஃபீஷியல் காலாண்டரில் கொடுத்துருந்தபடி நவம்பர் வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிரும். 2025-26க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கான எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி அல்லது பிப்ரவரியில் வந்து நமக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷமுமே நமக்கு வந்து பிப்ரவரியில் தான், அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச 2024-25க்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸாம் வந்து 2025 பிப்ரவரியில் தான் நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாமே நான் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து உங்களுக்கு போன வீடியோவில் கொடுத்துட்டேன். அதாவது நான் உங்களுடைய ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணுறது, வித் ஸ்கோர் கார்டு வந்து நிறையா பேர் வந்துருச்சான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20 கமாண்டுக்கு மேலேயே ஸ்கோர் கார்டை வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பான முறையில் நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்களேன். கண்டிப்பான முறையில் இப்போதைக்கு பார்க்க முடியாது. எஸ்எஸ்சி வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை, ஸ்கோர் கார்டு வந்து இன்னும் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணலை. ரிலீஸ் பண்ண உடனே அதுக்கான வீடியோ வந்து நான் ப்ரொவைட் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி அதிகமான கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. அதாவது நான் சொல்கிறேன், தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்து பண்ணாதீங்க. வித் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து இருந்தால் மட்டும் உங்களுக்கான கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். வித் நம்ம இப்போ என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி இப்போ நம்மளுடைய சேனலில் வந்து மோஸ்ட்லி அனைத்து ஜாப் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, வித் ரிசல்ட் எப்போ வருது, உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது அப்ளை பண்ணுறதுலேருந்து லாஸ்ட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்படி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, அது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு வந்தோம். அதில் எந்த விதமான டவுட்ஸும் வந்து நமக்கு வந்து கிடையாது. ஆனால் இப்போ வந்து புது விதமாக எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுள் ரீசனிங் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லிவிட்டு நம்ம வந்து அதுக்கான கிளாஸஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதாவது நாங்களுமே எஸ்எஸ்சி படிக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ரீசனிங் மேக்ஸை வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் வந்து ஆசைப்பட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான கிளாஸ் வந்து நம்ம நடத்தலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சப்போர்ட் வந்து இருக்கணும். உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் நான் வந்து இந்த வீக் வந்து உங்களுக்கான கிளாஸ் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கான உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நீங்கள் எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் சப்போர்ட் அப்படிங்கிறத மட்டும் எனக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. வித் அதுக்கான பிளானை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவேன். அதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, அதாவது 2025-26 நம்மளுடைய எக்ஸாம் வந்து நம்ம எவ்வளோ கட் ஆஃப் வரும், அதாவது இப்போயுமே நமக்கு வந்து ரொம்ப லோவான கட் ஆஃப் தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுலேயுமே செலக்ட் ஆகாதவங்க வந்து நிறையா பேர் இருக்காங்க. அதாவது 80 மதிப்பெண் எடுத்துமே கட் ஆஃப் வந்து நமக்கு 62 தான் வச்சுருக்காங்க. ஆனால் 80 மதிப்பெண் எடுத்தவங்களுமே இந்த கட் ஆஃப்குள்ளே வந்து நம்மளால் வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைசேஷன் மார்க் வந்து ரொம்ப கம்மியாகி அதுக்கான கட் ஆஃப்குள்ளே நம்மளால் வர முடியாமல், செலக்ட் பண்ண முடியாமல் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கட் ஆஃபை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது, வித் அதுக்கான ஸ்டடி வந்து நம்மளுடைய பிளான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்க்க போகிறேன். அதாவது நம்மளுடைய சேனல்லையுமே 57 மதிப்பெண் எடுத்தவருமே இப்போ லிஸ்ட்டில் வந்து வந்திருக்காங்க. 80 மார்க் வந்து எடுத்தவங்க லிஸ்ட்டில் வந்து வரல. அதுக்கு வந்து ஸ்கோர் கார்டு வந்தால் மட்டும்தான் நமக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுவுமால சொல்ல முடியாது. எஸ்எஸ்சி ரிலீஸ் பண்ணால் மட்டுமே அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால் சொல்ல முடியும். அந்த இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் ரிலீஸ் பண்ணிடுவேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கிளாஸ் நடத்துகிறத பற்றி தான் நான் வந்து உங்களுக்காண்டி இந்த வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினச்சிருந்தேன். இப்போ வந்து கிளாஸ் ஸ்டடி வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 கிளாஸ், அதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டாப்பிக்குள்ளேயே நமக்கு நிறையா டாபிக் வந்து கவர் ஆகும். அந்த டாப்பிக்கை வந்து நம்ம ஒரே நாளில் ஒரே வீடியோவில் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து இதாகும். ஆனால் நம்மளுடைய மைண்டு வந்து 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டிஸ்டர்ப் ஆகும். கண்டிப்பான முறையில் நம்மளுடைய மைண்டு வந்து 40 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து டிஸ்டர்ப் ஆகுறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு டாப்பிக்கில் வந்து இப்போ எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரே டாபிக். ஆனால் இந்த எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்பை ஒரே டாப்பிக்காக நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான டைம் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கிடும். அதாவது இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு வந்து
ஒரு இதுக்கு எப்படி 5 எக்ஸாம்னாச்சும் நம்ம வந்து சொல்கிறாப்புல இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதிலேயே டைம் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். அதனால எல்சிஎம் ஒரு நாளைக்கு, கச்சிசிஎஃப் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். இதுலையுமே மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மெத்தட் 4 மெத்தட் இருக்குது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுலையே. அந்த இதையுமே நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கோம். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு, இல்லை நீங்கள் வேறு டாபிக் வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் நடத்துங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் பதிவு பண்ணிட்டு போனாலே எங்களுக்கு ஒரு விதமான சப்போர்ட்டிங்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு இதை பற்றின, அதாவது எஸ்எஸ்சியை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலுமே இதில் வந்து நம்ம வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து உங்களுக்கான விளக்கம் வந்து கண்டிப்பான முறையில் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ டெல்லி போலீஸ் எஸ்எஸ்சி காலாண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். அந்த காலாண்டரை பொறுத்த வரைக்கும் ரீசனிங், மேக்ஸ் மோஸ்ட்லி இந்த டாபிக் வந்து ஓவராக கவர் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியை ரிலேட்டடான போஸ்டிங்க்கு வந்து ஒரே டாபிக் தான் கவர் ஆகும். நீங்கள் இந்த ஒரு எக்ஸாமுக்கு படித்தாலே உங்களுக்கான டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்குது பார்த்துருக்கீங்க, அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிள் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அந்த எக்ஸாமே நம்மளால் மோஸ்ட்லி கிளியர் பண்ண முடியும். சிஐஎஸ்எஃப்லேருந்து மோஸ்ட்லி 13 டாபிக் வரி இந்த எஸ்எஸ்சி ஜிடியிலேருந்து தான் கேட்குறாங்க. மித்தம் 4-5 டாபிக் வரும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறாப்புல சிஐஎஸ்எஃப் வந்து ஃபயர்மேனுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட்மேனுக்கு வந்து மோஸ்ட்லி எஸ்எஸ்சி டாபிக் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழில் எழுதிக்கலாம். இந்த சிஐஎஸ்எஃப் அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறாப்புல இருக்கும். இப்போ ஃபயர்மேனுக்கு வந்து ஃபிசிக்கல் முடிஞ்சிட்டு எக்ஸாமுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கான எக்ஸாம் வந்து இன்னும் கண்டக்ட் பண்ணலை. ஆனால் இந்த கிளாஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு தான் நான் வந்து நினச்சிருக்கேன். வித் உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுடைய ஒப்பீனியன். வித் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் தரதுக்காண்டி நன்றி செலுத்திக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணிடுங்க.